நற்கருணை புதுமைகள். 2008ஆம் ஆண்டு போலந்து நாட்டில் உள்ள சொகோவ்கா என்ற சிறிய நகரில் கிறிஸ்தவ உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு திருப்பலி அற்புதம் நடந்தது. ஒரு சாதாரண திருப்பலியின் போது நற்கருணை தவறுதலாக தரையில் விழுந்தது. அதனை மரியாதையுடன் எடுத்துக்கொண்டு வழக்கப்படி கரைய வைக்க ஒரு நீர் பாத்திரத்தில் வைத்தனர். சில நாட்கள் கழித்து அதை பார்க்க சென்ற பொழுது அந்த அப்பத்தில் சிவப்பு நிற தழும்பு தோன்றியிருந்தது. அது சாதாரண கரை அல்ல, இரத்தம் போன்ற தோற்றத்துடன் இருந்தது. இது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதனால் அந்த நற்கருணை விஞ்ஞான ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. இந்த சிவப்பு பகுதி மனித இதய தசை, குறிப்பாக துன்பப்படும் நிலையில் இருக்கும் இதயத்தின் திசு என்று கண்டறியப்பட்டது. மேலும் அதிசயமாக அந்த திசு மற்றும் அப்பம் இரண்டும் ஒன்றாக இணைந்த நிலையில் இருந்தது. அதை பிரிக்க முடியாத அளவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. எந்தவித வேதியியல் கலப்போ மனிதர் செய்த மோசடியோ இதில் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த அற்புதம் நமக்கு ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை நினைவூட்டுகின்றது. திருப்பலியில் நாம் பெறும் அப்பமும் திராட்சை ரசமும் வெறும் சின்னங்கள் அல்ல, அவை உண்மையில் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகின்றன. அவர் நமக்காக துன்பப்பட்ட அதே அன்போடு இன்னும் நம்மோடு உயிரோடு இருக்கின்றார். நற்கருணை என்பது ஒரு சடங்கு அல்ல, அது உயிருள்ள இயேசு கிறிஸ்துவின் பிரசனம். இதனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. திருப்பலியை அலட்சியமாக பார்க்கக்கூடாது. நம் உள்ளத்தில் இயேசுவை உண்மையாக வரவேற்க வேண்டும். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நாம் பெறும் நற்கருணை ஒரு சாதாரண அப்பமா? இல்லை, உயிருள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசனம். இயேசு வெறும் வரலாற்று நபர் அல்ல, அவர் இன்று நம்மோடு இருக்கின்றார். ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்மை சந்திக்கின்றார்.